விஎஸ் உங்கள் காரோட பில்லை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மன உளைச்சல் ஆயிடுறீங்களா? நிஜமாலே இப்போ நம்ம சொன்ன ரிப்பேருக்கான தேவையான பொருட்கள் தான் உங்கள் வண்டியில் மாற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சில நேரம் சந்தேகம் இருக்கா? இல்லை தேவையில்லாத பொருட்கள்லாம் உங்கள் வண்டியில் மாற்றிட்டு அதெல்லாம் லிஸ்ட்டை போட்டு நீங்கள் அதுக்கு பே பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு எப்போவாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கா? அப்படின்னா நீங்கள் யாரை ரீச் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டெக்னீஷியன்ஸை தான் ரீச் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் $100 மில்லியன் கொஷின். ஒருவேளை பில்லெல்லாம் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு கேட்டால் அதுவும் டவுட்டு. அப்படியே புரிஞ்சாலும் அந்த லிஸ்ட்டை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அது நியாயப்படுத்துகிற மாதிரி தான் அந்த பில்லிங் பண்ணுங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பில்லிங்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எது சரி எது தப்புன்னு பேசுகிறது சரியாக இருக்கான்னு கேட்டால் ஒருபோதும் சரியாக இருக்காது. அப்போது நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். உங்கள் வண்டியில் உள்ள ப்ராப்ளத்துக்கு எந்தெந்த பொருள் மாற்ற போகிறாங்க, ஏன் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய பில்லிங் குறையும். அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போகணும் அப்படின்னா, யார் சீப்பாக பண்ணி தராங்கன்னு நினச்சி போனீங்கன்னா, ஆத்தரைஸ் டீலர் சென்டரில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சீப்பாக பண்ணி தரதுக்குன்னு சொல்லி அன்ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட போனீங்க அப்படின்னா இன்னுமே மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுருவீங்க. சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆத்தரைஸ் டீலர்கிட்டே போட்டு இந்த பிரச்சனையை மாட்டினோமா சார் அப்படின்னு நான் உங்களை பயமுறுத்தலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரைவேட்டாக நிறைய ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் பர்சனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போயிட்டு உங்கள் காரை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். சரி, ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் பர்சனை எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இடத்துல சில கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் ரீச் பண்ணால் உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் இருக்கணும். எந்த கேரக்டர் இருக்கணுங்கிறத விட எந்த கேரக்டர் இருக்கக்கூடாது சொல்ல பாருங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து தான் அவர் சர்வைவ் ஆகிறாரு, அவருடைய வாழ்க்கையே உங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த மாதிரி மனோபாவத்தில் போயிட்டு எந்த ப்ரொஃபஷனல் பர்சனையும் நீங்கள் ரீச் பண்ண முடியாது. நிச்சயமாக அந்த ப்ரொஃபஷனல் பீப்புள் உங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் காரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அனுப்பி விட்ருவாங்க. சரியா? அப்போது நீங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிஷியர் 2 பேருக்கும் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சில் போனீங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி எனக்கு அந்த ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணி கொடுங்க, மியூச்சுவலாக வின்-வின் சுச்சுவேஷன் அந்த கான்செப்டில் போனீங்கன்னா நிச்சயமாக ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நீங்கள் உங்களுடைய எமோஷனில் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஆள் இருக்கும். சரியா? நீங்கள் என்ன பேசுனாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ப்ரைவேட்டு ஒரு மெக்கானிக்கா டெக்னீஷியனு உங்களோட எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக உங்கள் எமோஷனெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் டைமில் உங்கள் எமோஷனெலாம் கேட்டுருக்க முடியாது. எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, இல்லை பார்த்தீங்கன்னா யாரோ சென்டிமெண்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க, அவங்க இருக்காங்க இல்லை, இதை பற்றின பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி, ஏன் இந்த காரை வாங்கினேன், 2024 நான் சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்துட்ருக்கேன், இல்லை 2014 சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி லென்த்தியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அதுக்கான நீங்கள் அவ்வளோலாம் கொடுத்தா அவங்களால அஃபோர்டபுளாக சர்வீஸ் பண்ணி தர முடியாது. அவங்க நேரம் எல்லாம் வீணாக போயிடும். ஏன்னா அவங்கள சென்ட்ரிக்காக வச்சு தான் மற்ற அவங்களோட டெக்னீஷியன் பீப்புள் எல்லாமே ரோலிங் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட டைம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் ஆப்ரேட் பண்ணணும்னா அவர் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்டே ஆக மாட்டார். அவர் உங்ககிட்ட நேரடியாக எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முயற்சி பண்ணுவீங்க. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன கேட்பாரு, சார் உங்கள் வண்டியில் அட் திஸ் மொமெண்ட் என்ன ஃபால்ட்டு அதை சொல்லுங்க பாரு. அதுலேயே நீங்கள் மாதிரி ஒரு டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் தான் வேணும்னா இந்த அப்ரோச் உள்ளவங்ககிட்ட தான் ப்ரொஃபஷனல் பர்சனாக இருக்க முடியும். அடுத்தது, நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இது தானாக வந்துதா இல்லை வேறு ஏதாச்சும் கேரேஜில் போயிட்டு இன்டியூஸ் ஆகி வந்திருக்கா அப்படின்னு கேட்பார். இப்போ தானாக வந்திருக்குன்னா அது எப்படி வந்தது, ஒரு வேளை வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்ததா, இல்லை நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்ததா, இல்லை வண்டியை விட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்து வந்ததா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பார். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக கேட்க தான் போகிறாரு. ஆனால்
அவர் அந்த ப்ராப்ளத்துக்கு ரெலவெண்ட்டாக ஹிஸ்ட்ரி தான் கேட்க முயற்சி பண்ணுவார் இல்லையே, நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி எலாபரேட்டாக சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அவரால். சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, எமோஷனல் கனெக்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. சரியா? ஸோ அதனால் உங்களோட ஏமாற்றத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரியில்லைங்கிற சொல்கிறத விட்டுட்டு ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. சரி, இந்த கேரக்டர் மட்டுமே ப்ரொஃபஷனல் பர்சன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்து டிக் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்க சொல்ல. ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ்னால் இன்னும் ஒன் ஆஃப் த மோர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னா, உங்களோட ப்ராப்ளத்துக்கு அவர் ப்ரிமினரி லெவலில் அவர் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சார் உங்கள் ப்ராப்ளம், நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, அதாவது ஜெனரிக்கான கம்ப்ளைண்ட் இதுதான். கலோக்கில் அதாவது ஒரு யூசர் பெர்செப்ஷனாக சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இது. பட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் இது மீனிங்கு. இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸ் இது. அதில் அந்த ப்ராப்ளம் காசஸில் ஏதோ ஒன்றுக்கு மேலே உள்ளது ரூட் காசாக இருக்கும். அதை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக போய் டயக்னோஸ் பண்ணி டீலிஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னு அவர் உங்களுக்கு புரிய வச்சுட்டார் அப்படின்னா ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல் பர்சன். அதை விட்டுட்டு ஒருத்தர், சார் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்துறேன் சார், உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, நான் செஞ்சுட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற அந்த டோன் எடுத்தார்னா ஹீ இஸ் நாட் ப்ரொஃபஷனல். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் பீப்புள் எக்காரணத்துக்கு ஒன்றும் சீப்பாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வார்த்தையோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, அது அந்த மாதிரியான ஃபீலிங் கொடுக்கலன்னா நீங்கள் அவர் வந்து ப்ரொஃபஷனல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க. ஒருவேளை நிறைய நேரம் வந்து நீங்களே கிளம்பி போய்டுவீங்க, ஆஹா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப காஸ்ட்லி அவங்க போல இருக்குன்னு. யார் காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவ், அதாவது தேவையில்லாத பொருட்களை மாற்றுறதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கூடுது. தேவையான பொருளை யாராக இருந்தாலும் மாற்றி தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு தேவையான பொருளை மாற்றுறது வந்து சீப்பாக மாற்ற முடியாது. அந்த பொருளோட பிராண்ட் என்னவோ அதோட காஸ்ட் என்னவோ அது கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். சரியா? அப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக போங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் சீப்பாக ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி போனீங்கன்னா நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் பர்சனை தான் மீட் பண்ணுவீங்க. திரும்ப உங்களுக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்டை வரதான் செய்யும். சரியா? உங்களுக்கு சீப்பாக நீங்கள் போகக்கூடிய யார்கிட்ட கொடுப்பீங்க, சீப்பாக எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷனலாக கனெக்ட் பண்ணணும்னா, இப்போ நான் சொன்னோம் இல்லையா, சார் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க. பட் எண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா பூஜ்யம். சரியா? அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றிட்டாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுங்க, அடுத்த ஒர்க் ஷாப் மூவ் பண்ணிங்க, அது எல்லாம் இன்னும் டூ மச் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். ஸோ மேக் இட் வெரி கிளியர் உங்கள் மைண்டில். ப்ரொஃபஷனல் பீப்புள்னால் நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி போன உடனே அட்டென்ஷன் கொடுக்குறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு பர்சனை சென்ட்ரிக்காக வச்சு தான் அவருடைய கேரேஜே நடந்துகிட்ருக்கும். சரியா? அப்படின்னா அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்கேஜாக இருப்பார். அவர் போய் உங்ககிட்ட மற்ற ஆத்தரைஸ் டீலர் சென்டரில் இருக்க மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறதுலாம் சாத்தியம் கிடையாது. அந்த இடத்துல உள்ளவங்க இல்லை நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ், அவங்க அதுக்காகவே ட்ரெயின்டு பண்ணப்பட்டவங்க. இப்போ இவருமே ட்ரெயின்ட் ஆகலாம். பட் வந்து இவரோட டைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா பட் அந்த டைம் தானே காஸ்ட்டு. இப்போது நீங்கள் டைமை செலவு பண்ணிவிட்டு காஸ்ட் எப்படி அவர் உங்களுக்கு கம்மியாக செஞ்சு கொடுக்க முடியும்? சரியா? ஸோ டைமை எவ்வளோ எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரொஃபஷனல் பீப்புள். நாட் ஒன்லி டைம், நான் சொல்கிறது டெக்னிக்கல். ஸோ இது எல்லாமே கலந்துருக்கணுங்க. சரியா? ப்ரொஃபஷனல்னால் ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் பர்சன் மட்டும், டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் கிடையாது. நாலேஜு, ஸ்கில்லு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, சரியா, கரெக்டாக ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறேன். ஹூ இஸ் த ரைட் ப்ரொஃபஷனல் பீப்புளுங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சலன்னா, நீங்கள் போனவொடனே அந்த பர்சன்கிட்ட தெளிவாக நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னவொடனே அவர் க்ளீனாக வந்து எய்தர் டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஆடியோவோ வீடியோவோ உங்களோட ப்ராப்ளத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஒரு மெயில்லையோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவார். அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்கு இஸ் 50% நீங்கள் ப்ரொஃபஷனல் பர்சன் முடிவு பண்ணலாம். ஏன்னா அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. அப்படி போட்டவொடனே 50% எடுத்துக்கலாம். மீதி 50% என்னென்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டார் அப்படின்னா he is 100% ப்ரொஃபஷனல் பீப்புள். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் உங்களுடைய காருக்கு தேவையான பொருட்களே உங்கள் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் ஓவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட போகணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.